இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் முக்கியமாக கேப்டன் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை விஜய் சேதுபதி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அமித்தோட கேப்டன்சி ஒரு கூலான கேப்டன்சியாக இருந்தது. எங்கேயுமே கத்தலை, நல்லா ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹம்பிளாக ட்ரீட் பண்ணார். பட் அந்த ஹம்பிள்னஸ் பத்தலை. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு கேப்டன் கத்தி 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 கூப்பாடு போட்டாலும் யாரும் கேட்க மாட்றாங்க. அதே மாதிரி சரி அமைதியாக மூவ் பண்ணாலும் யாரும் கேட்க மாட்றாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது ஒரு கேப்டனான்றது தான் என்னோடய கொஸ்டின். ஏன்னா இந்த பார்வதி கமருதீன் இவங்கள மாதிரி ஆளுங்களாம் வச்சுக்கிட்டு எப்படி தான் கேப்டன்சி ட்ரீட் பண்ணுறதுனே தெரில. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மைக் விஷயத்தில் யார் மேலே தப்பு? கமருதீன் என்னவோ நாங்கள் வேணும்னே பண்ணல, வேணும் நைட்டு 2 பேரும் அந்த மைக்கை கழட்டி போட்டு அந்த தள்ளிட்டு அவங்க பாட்டுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீ தெரிஞ்சே பண்ணிவிட்டு நாங்கள் பனிஷ்மெண்ட்லாம் எடுத்துக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு ஓவராக சீன் போட்டால் கோவம் வருமா வராதா? ஆனால் அந்த இதுலேயும் அமித் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணார் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கே அமித் மற்ற கேப்டன்ஸ் மாதிரி இல்லை மற்ற ஆளுங்க மாதிரி கத்திருந்தார் அப்படின்னா அங்கே என்ன ஆயிருக்கும், சண்டை பெருசாகிட்டே போயிட்டுருக்கும். அவர் கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணவே தான் ஏதோ அந்த இன்னொன்று இதுக்காச்சும் ஒத்துக்கினாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கும் பார்வதியும் கமருதீனும் ஓரளவு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஐயோ. ஆனால் இதில் அமித் மேலே மிஸ்டேக்கே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அமித் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறது ஓகே. ஸோ எந்த இடத்துல அந்த சாஃப்ட்டை காட்டணும், எந்த இடத்துல அந்த கொஞ்சம் ஹார்டாக காட்டியிருக்கலாம். அந்த திவ்யாக்கெலாம் நடந்துச்சு இல்லைங்களா, இன்றைக்கி பேசியிருந்தாங்க கமருதீன் திவ்யா. ஸோ அதுக்கெலாம் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி நடந்திருக்கலாம். பட் அமித்தோட கேப்டன்சி டோட்டல் போர் அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதான் சொல்கிறேனே, விஜேஎஸ் ஒரு கேப்டன் எப்படி இருக்கணும்னு சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கத்தினாலும் ஒன்றும் இது பண்ண முடியல. ஸோ சைலண்ட்டாக கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாலும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஓகே கைஸ், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர்